தமிழ் மாதங்களான ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுவதா இந்த ஆடிப்பெருக்கு. ஆடி மாதம் 18ஆம் தேதி வரக்கூடிய அந்த நாளை தான் ஆடிப்பெருக்கு விழாவாக நம்ம கொண்டாடுறோம். ஆடி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு புதுமண தம்பதிகள் தான் கட்டியிருக்கிற தாலியை மாத்திட்டு புது தாலி கட்டிக்குவாங்க. இந்த தாலி மாற்றக்கூடிய இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இன்று வரை நடந்துகிட்டு இருக்கு. இது எதுக்காக நடக்குது அப்படின்னு கேட்டா பல பேருக்கு தெரியாது. இந்த தாலி மாற்றும் சடங்கு எதுக்காக நடக்குது, இந்த ஆடிப்பெருக்கு விழா எதற்காக கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். புராணப்படி காவிரி கரையை ஆண்ட அக்னியில் பிறந்த ருத்ர வன்னிய மகாராஜன் அப்படிங்கிற அரசன் ஆடி மாதம் முதல் நாள் அன்னைக்கு இலங்கைக்கு போருக்கு புறப்படுகிறார். போருக்கு போகும்போது ருத்ர மகாராஜன் தன்னுடைய மனைவியுடன், போருக்கு போகும் நான் திரும்ப வரவில்லை என்றால் எனக்கு என்ன ஆயிட்டு என்று நீ தெரிந்து கொள்ள வீட்டில் ஒரு காமாட்சி விளக்கை ஏற்றுவை என்று சொல்லிவிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடன் ஒரு நாயை கூட்டி செல்வதாகவும், ஒருவேளை அந்த போரில் எனக்கு ஏதாவது அசம்பாதம் ஏற்பட்டு விட்டால் அந்த நாய் திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே ஏற்றி வைத்த விளக்கு அணைஞ்சு போகுது. அரசன் போகும் வழியில் காவிரி ஆறு பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்ததால் அவர் கூட்டி சென்ற நாயால் அந்த ஆற்றை கடக்க முடியவில்லை. அதனால மீண்டும் அரண்மனையை நோக்கி அந்த நாய் புறப்படுது. நாயை கண்டதும் மனைவி மந்திரமாலா போருக்கு சென்ற தனது கணவர் இறந்து விட்டதாக நினைக்கிறாங்க. அதன் பிறகு மந்திரமாலா ஊரை கூட்டி விதவிக்கான சடங்குகளான பூ, பொட்டு, தாலி போன்றவற்றை அகற்றும் சடங்கை பண்ணிக்கிறாங்க. ஆனால் போரில் பெரும் வெற்றி அடைந்து மீண்டும் அரண்மனைக்கு வந்த ருத்ர மகாராஜனுக்கு தனது மனைவி தாலி, குங்குமம் இல்லாமல் இருந்தது பேரதிர்ச்சி ஏற்படுத்தியது. பிறகு நடந்ததை தன் மனைவிக்கும் ஊரிலுள்ள அனைவருக்கும் தெரியப்படுத்தி பின் காவிரி கரையில் வைத்து மீண்டும் தாலி கட்டிக் கொள்கிறார். இதன் காரணமாகவே புதுமண தம்பதிகள் காவிரி ஆற்றின் கரையோரம் தாலி மாற்றும் சடங்கை இன்னைக்கு வரையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுமண தம்பதிகளை ஆடி மாதத்தில் பிரித்து வைத்து 18 நாட்களுக்கு பிறகு மீண்டும் புகுந்த வீட்டுக்கு அனுப்புவதாக கூறப்படுகிறது. ஆடி மாதத்தில் 18 நாட்களுக்கு புதுமண தம்பதிகளை பிரித்து வைப்பதற்கான அறிவியல் காரணம் இருக்கு. ஆடி மாதத்துல தம்பதிகள் ஒன்று சேரும்போது வெயில் அதிகமுள்ள மாதமான சித்திரை மாதத்தில் குழந்தை பெறும் வாய்ப்புள்ளதால், சித்திரை மாதத்தின் வெயிலின் உஷ்ணம் குழந்தைகளை பாதிக்கும் என்பதால் தம்பதிகளை பிரித்து வைப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாடுவதற்கான இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது. மகாபாரத போரில் இறந்த வீரர்களை நினைவுபடுத்தும் நாளாக ஆடிப்பெருக்கு நாளை கொண்டாடுவதாகவும் சொல்றாங்க. ஆடி 1 முதல் ஆடி 18க்கு இடைப்பட்ட காலங்களை போர்க்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க. எந்த ஒரு நல்ல செயலியும் தொடங்குவதற்கான சிறப்பான நாளாக இந்த ஆடி 18ஆம் தேதி சொல்றாங்க. ஆடிப்பட்டம் தேடிவது என்ற பழமொழி உள்ளது. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், ஆடி மாதத்தில் அனைத்து ஆறுகளின் நீர் பெருக்கெடுத்து இந்த சமயத்தில் விவசாயிகளுக்கு விவசாயம் செய்ய தேவையான நீர் தாராளமாக கிடைக்கும் என்பதாலும், அது மட்டுமின்றி ஆடி மாதம் அவர்கள் பயிரிடும் பயிர்களை தை மாதம் அறுவடை செய்ய வாய்ப்புள்ளதால் ஆடிப்பட்டம் தேடிவது என்று நம் முன்னோர்கள் சொல்றாங்க.